இதனிடையே ஜொஹோர் தம்போயில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச கொண்டாட்டம் களை கட்டியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் மற்றும் பால் குடங்கள் ஏந்தி நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இவ்விழாவை மேலும் மெருகூட்டும் வகையில் ஜொஹோர் மாநில போலீஸ் தலைவர் டத்து எம் குமார் கலந்து கொண்டார். இம்முறை ஏறக்குறைய 400 பால் குடங்கள் 20 முதல் 25 வரையிலான காவடிகள் எடுக்கப்பட்டதாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் துணைத் தலைவர் ஓய்வு பெற்ற சார்ஜன் மேஜர் எஸ் ரவிதாஸ் சுப்பிரமணியம் தெரிவித்தார். மரீன் பீச் டங்க ரிவர்லேருந்து கோயில் ஸ்ரீ சுப்பிரமணியம் வரைக்கும், அதாவது நம்மளுடைய முதல் மரியாதை என்றால் நம்ம குத்தோப்புலி ஜொஹோர், அதாவது ஜொஹோர் தலைமை போலீஸ் அதிகாரி டத்து எம் குமார், அந்நாளைக்கு முத்துவேலு அவரும் அவர் குடும்பத்தினரும் டத்தின் கூட அவரோட மகள் கூடயும் பால் கூட எடுத்து அது ஒரு சிறப்பு செஞ்சிருக்காரு. சிறிய ஆலயமாக இருந்தாலும் சுற்றுப்புறத்தில் உள்ள பக்தர்கள் விழாவில் கலந்து கொள்வதற்கும் தங்களின் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவதற்கும் எவ்விதத்திலும் அது தடையாக இல்லை என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். தொடர்ந்து பத்துமலை தைப்பூசத்தின் அண்மைய நிலவரங்களுடன் பர்னாமா தமிழ் செய்தி பிரிவு நிருபர் கிரீஸ் சின்னப்பன். வணக்கம் கிரீஸ். நன்றிங்க கார்த்திகா. மாலை 4 மணி நிலவரத்திற்கு பிறகு இங்கு பாத்தீங்கன்னா வானிலை மிகவும் சீராக இருக்கு. மதியத்துல கடுமையான வெயில் தாக்கியதால மக்களோட வருகை குறைவா இருந்துச்சு. 4 மணிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெயில் அப்படியே மெல்ல மெல்ல தனிய தொடங்கிட்டோன்னே வானிலையும் சீரா இருந்துச்சு. மக்கள் திருப்பி பழையபடிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா திரும்பவும் தைப்பூசம் களை கட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காலையிலிருந்து காவடிகள் மட்டும் இது வரைக்கும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட காவடிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல கடல் அப்படின்ற குறிப்பிடக்கூடிய பெரிய வகை காவடிகள் கூட அதிகமா எடுத்திருக்காங்க. அவற்றோட நீங்க பாத்தீங்கன்னா பால் குடம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,35,000 பால் குடம் இன்று காலையிலிருந்து இது வரைக்கும் மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஏன், அதாவது பத்துமலையோட வரலாற்றிலே பாத்தீங்கன்னா அதிகமான அளவு பால் குடம் இந்த வருஷம் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க இந்த தை மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா கூட காவடிகள் இது வரைக்கும் ஒரு பல வகையான காவடிகள் 10,000க்கும் மேற்பட்ட காவடிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. பால் கூட இன்னைக்கு இரவு வரைக்கும் வச்சு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2 லட்சமா அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகார் மையத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய சமூக வலைத்தளங்கள் அப்புறம் தொழில்நுட்ப வசதி எல்லாம் வந்ததுக்கு பிறகு முடிஞ்ச வரைக்கும் புகார்கள் அதிகமா குறைஞ்சிருச்சு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் புகார்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் மையத்துல இருந்து நமக்கு கூறியிருக்காங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு வருஷமும் பத்துமலையில குப்பைகளுக்கு பஞ்சமே இல்லை. மலை மாதிரி அங்கங்க குப்பைகள் குவிந்து கிடப்பதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த குப்பைகளை கிளீன் தைப்பூசம் உட்பட மற்றும் சில பொது அமைப்புகள் தொடர்ந்து சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தாலும் கூட குப்பைகளின் எண்ணிக்கை குறையல. மக்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் மட்டுமே இந்த குப்பைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலய நிர்வாகத்தில் கேட்டுக்கொண்டனர். வாகன நிறுத்தும் இடத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆலயத்தை சுற்றி பெரிய இடம், பெரிய வளாகலாம் இருக்கு. வாகனம் நிறுத்தத்துக்கு போதுமான அளவுக்கு இடம் இருந்தாலும் கூட இந்த முறை வழக்கத்துக்கு மாற மக்கள் கூட்டம் அதிகமா வந்திருக்கிறதுனால நிறைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. சில வாகனங்கள் டபுள் பார்க்கிங் அப்படின்ற மாதிரி 2 பக்கத்திலையும் போட்டிருக்கிறதுனால மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ரொம்ப பாதிப்பா இருக்கு. ஆக முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்கள் பொது போக்குவரத்து வசதியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேடிஎம்லாம் கூட பாத்தீங்கன்னா தொடர்ந்து இலவச சேவை எல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பொது போக்குவரத்தை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க பாதுகாப்பாகவும் வரலாம், உங்களுக்கு இந்த சாலை போக்குவரத்துல சிக்காமலும் வரலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஆலோசனையா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த தைப்பூசம் ஆரம்பிச்ச ஒரு வார காலமா கிட்டத்தட்ட போலீஸ் அதிகாரிகள் உள் வளாகத்திலும் வெளி வளாகத்திலும் சேர்த்து 1300க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கால நேரம் இல்லாம இரவு பகல்னு பார்த்து பணியாற்றிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய பணி வரவேற்க தெரியல. அவங்க மட்டும் இல்ல, ரேலா மற்ற தொண்டூழிய பணியாளர்களும் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. கடைகளை பொறுத்த மட்டும் போன வருஷத்துல 350 கடைகள் இருந்துதான் சொல்றாங்க. ஆனா இந்த வருஷம் இங்க புதிதாக கட்டடம் எல்லாம் கட்டி மண்டபம் எல்லாம் கட்டி இருக்காங்க அப்படின்றதுனால அதிகமான கடைகள் இல்ல. கடைகள் கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு, 300 கடைகளா தான் இருக்கு அப்படின்னு. சரி, தொடர்ந்து நம்ம நேரத்தை கடத்தாம சுகாதார கண்காணிப்பு குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். அது பற்றி நம்மோடு பேசுவதற்காக சுகாதார கண்காணிப்பு ஒருங்கிணைப்பாளர் லட்சுமாறன் நம்மோட அழைப்புல இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசுறேன். வணக்கம் சார். இந்த முறை ஏறத்தாழ எத்தனை பேர் உங்க டீம்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம். இந்த தைப்பூசம் 2025க்கு பத்திரிகை திருத்தலுக்கு ஏறக்குறைய 1500 வாலண்டியர்ஸ் இங்க கூடியிருக்காங்க அவங்க பொது சேவை வழங்குறதுக்கு. அதே வகையில சுகாதாரத்துறை அரசாங்க மருத்துவமனையில இருந்து ஃபிளைங் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க. அதே மாதிரி மற்றும் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள அரசாங்க மருத்துவமனையிலிருந்து சில டாக்டர்ஸ் வந்திருக்காங்க.
அதை தவிர்த்து வந்து புலான் சபி மேரா அப்படின்னு சொல்லி வந்து செம்பரி சங்கத்துல இருந்து அதுல இருந்து ஒரு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அது தவிர்த்து மிவாஸ் அண்ட் ஆல்சோ சென்ஜோன்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகே சார், என்னென்ன மாதிரி சேவைகள் நீங்க வழங்குறீங்க, இது வரைக்கும் என்னென்ன மாதிரி சம்பவங்களை நீங்க எதிர்கொண்டிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏறக்குறைய நம்ம வந்துட்டு இந்த நம்மளோட சேவை என்னன்னா முதல் உதவி தான் முதல் நம்ம செய்யறோம். இந்த குடியிருக்க மக்களுக்கு வந்து என்ன முதல் உதவி வருது, இந்த மயக்கம் போடுறாங்க, சில பேர் பெருக்கிறாங்க, லோ சுகர், இந்த லோ சுகர் தான் அதிகமா வராங்க. விரதம் எடுத்து வரவங்க எல்லாம் சாப்பாடு சரியா இல்லாத வச்சுட்டு இந்த கூட்ட நெரிசல மாட்டி வரத வச்சு லோ சுகர், மயக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி வர வச்சு இது எல்லாத்தையும் நம்ம வந்து சிகிச்சை வந்து முதல் உதவி நம்ம வழங்குறோம். அதே வகையில வந்து இன்றைய வரைக்கும் ஏறக்குறைய 310 கேஸ் வந்து இந்த 10 கேஸ் தளத்துல வந்து பதிவாயிருக்கு. சார், இறுதியா ஒரு கேள்வி, மொத்தம் எந்தெந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட பூத் போட்டிருக்கீங்க, அதே சமயத்துல எத்தனை நாளைக்கு நீங்க இந்த பூத் போட்டிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது வந்து நம்மளோட பூத் வந்துட்டு 9ஆம் தேதி 2ஆம் மாசம் 2025 ஆரம்பிச்சு 13ஆம் தேதி 2ஆம் மாசம் 2025 வரைக்கும் நீடிக்கும். இந்த பூத்ல நம்ம மெயின் பூத் எங்க வச்சிருக்கோம்னா ஆலயத்தின் செகண்ட் என்ட்ரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த வழியில இருந்து நம்ம பூத் வச்சிருக்கோம். அதுக்கடுத்து மலையில கேஸ்ல மேல ஒரு பூத் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆத்தாங்கரை பக்கத்துல ஒரு பூத் இருக்கு. அதே மாதிரி ஆத்தாங்கரையில இருந்து ஆலயத்துக்கு வரக்கூடிய பாதையில, அதாவது ஃபிளை ஓவர்னு சொல்லி வரணும், அங்கேயும் வந்து நம்ம ஒரு பூத் போட்டு மக்களின் சுகாதாரத்து மேல அளவுக்கு அதிகமான அக்கறை கொண்டு இந்த மாதிரி ரொம்ப தன்னார்வ முறையில இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் சார். ஆக இதுதான் தற்போதைய நிலவரம். தொடர்ந்து இது குறித்த தகவல்கள் நாம் தெரிந்து கொள்ள இணைந்திருப்போம். மீண்டும் உங்களை அரங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றிங்க கார்த்திகா. பர்ணாமா தமிழ் செய்திகளுக்காக நான் சின்னப்பன். வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா.